உத்தரகண்டில் வெள்ளத்தால் கடும் சேதங்களை சந்தித்துள்ள கேதார்நாத்தில் மழையின் காரணமாக மீட்பு பணிகளில் மீண்டும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அங்கு சிக்கியிருந்த யாத்ரீகர்களில் பெரும்பாலானவர்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் உடல்களை மீட்கும் பணிகள் நடந்து வந்தன. குப்தகாசியிலும் இந்த பணிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இந்த நேரத்தில் மற்றொரு சோதனையாக பாகீரதி நதியில் நீர்மட்டம் கடுமையாக அதிகரித்து வருகிறது. இதனால் நதியின் கரையில் அமைந்திருக்கும் 70க்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். உத்தர்காசிக்கு சென்று செல்ல இருந்த முதலமைச்சர் விஜய் பகுகுணாவின் பயணமும் இதனால் தடைப்பட்டுள்ளது. தற்போது பத்ரிநாத்தில் சிக்கியுள்ள 1400 யாத்ரீகர்கள் மீட்கப்பட வேண்டியிருப்பதால் மீட்பு பணிகள் முடிவிற்கு வராமலேயே இருக்கின்றன. மழை விடும் நேரங்களில் ஹெலிகாப்டர்கள் இயக்கப்பட்டு யாத்ரீகர்கள் மீட்கப்பட்டு வருகிறார்கள். உத்தரகண்ட் வெள்ள சேத பகுதிகளில் சிக்கியுள்ள அனைவரும் மீட்கப்படும் வரையில் ராணுவம் அங்கேயே இருக்கும் என்று ராணுவ தளபதி தெரிவித்திருக்கிறார். உயிரிழந்தவர்களின் அடையாளம் காண்பதற்காக மரபணு மாதிரிகள் எடுக்கப்பட்ட பிறகு உடல்கள் எரியூட்டப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் கேதார்நாத் கோவிலில் ஏற்பட்ட சேதம் புனரமைக்கப்பட தேவையான நடவடிக்கைகள் குறித்து மதிப்பிட தொல்லியல் துறை குழுவினர் அங்கு செல்கின்றனர். இதனிடையே டெல்லியில் தங்க வைக்கப்பட்டிருந்த தமிழர்கள் 23 பேர் அங்கிருந்து சென்னைக்கு புறப்பட்டுள்ளனர்.